பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் மலிவு விலை சரும பாதுகாப்புக்கான திரவ வடிவிலான மருந்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்துள்ளார். பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தியுள்ள சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ்கள் சந்தையில் கிடைக்கும் முன்னணி தயாரிப்புகளின் விலையை விட மிகவும் மலிவானதாகும். 1 விழுக்காடு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ₹46.88க்கும் 2 விழுக்காடு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ₹65.63க்கும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் மருந்தகங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை எண்ணெய் பசை, முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள் கொண்ட சருமத்தில் தேய்க்கும் போது அவற்றின் தாக்கம் குறைகிறது. ஷாங்காயில் தொடங்கிய உலக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் அதிநவீன பயோனிக் செயற்கை கையை பிரெயின்கோ என்ற தனியார் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கைகளை இழந்தவர்கள் தங்கள் நரம்புகள் மற்றும் தசை மின் சமிகைகள் மூலம் இந்த கையின் 5 விரல்களையும் தனித்தனியாகவும் சுயமாகவும் இயக்க முடியும். மனித எண்ணங்களை அப்படியே செயல்களாக மாற்றும் இந்த அதிநவீன கருவியை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் பியானோ இசைக்கருவியை வாசித்தது அங்கிருந்தவர்களை மேசில் நிற்க வைத்தது. பிரான்ஸ் சைக்கிள் பந்தயத்தின் 14வது சுற்றில் 4 முறை சாம்பியனான ஸ்லோவேனியா வீரர் டாஜே புகாசர் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த கடினமான மலைப்பாதை சுற்றின் வெற்றியை அடுத்து ஒட்டுமொத்த புள்ளிகள் பட்டியலில் தனது ஆதிக்கத்தை அவர் மேலும் பலப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் 2வது இடத்தில் உள்ள ஜோனாஸை விட 4 நிமிடங்கள் 30 வினாடிகள் டாஜே புகாசர் முன்னிலை பெற்றுள்ளார். ஐந்து புதிய மசோதாக்கள் உட்பட 7 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை எழுப்பி காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் விவகாரம், எத்தனாலில் பெட்ரோல் கலப்பு, மணிப்பூர் விவகாரங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி கோரியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் கௌரவ் கோகோய் தெரிவித்தார். மாணவர்கள் போராட்டம், சோனம் வாங்சுக் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் குறித்தும் பேச வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மக்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சினைகளை விவாதிக்காமல் அரசு ஓடி ஒளிந்தால் அதற்குரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் கௌரவ் கோகோய் எச்சரித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேடு விவகாரம் குறித்து சுயேட்சையான விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அளித்த தொகை, பொருட்கள் கையாடல் செய்யப்பட்டது மூலம் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என இருவரும் பிரதமருக்கு கூட்டாக எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இவ்விவகாரத்தில் பிரதமர் காட்டும் மௌனம் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர்கள் கூறினர். நாடாளுமன்றத்தில் அயோத்தி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்ப உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இரு அவைகளின் எதிர்க்கட்சித் தலைவர்களும் எழுதிய இக்கடிதம் கவனம் பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயுள்ளனர். இதில் சூரன்கோட் பகுதி கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. அங்கு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் காணாமல் போயுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. உத்தராகண்ட் மாநிலம் பாகேஸ்வர் மாவட்டத்தின் கப்கோட் பகுதியில் சனிக்கிழமை மாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. மலைக்குன்றின் ஒரு பெரும் பகுதி சரிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மற்றொரு சம்பவமாக லடாக்கின் சங்க்ரா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் தேசிய நெடுஞ்சாலை NH301 முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இப்பாதையில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு லடாக் காவல்துறை எச்சரித்துள்ளது.
மத்திய பிரதேசத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் கென்பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு எதிராக பழங்குடியின பெண்கள் அமைதியான வழியில் நடத்திய போராட்டத்தை காவல்துறையினர் கலைத்து உள்ளனர். இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் தங்கள் பகுதியில் வறட்சி ஏற்படும் என கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க கோரி நதி நீரில் நின்றும் பாடை கட்டி படுத்தும் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டும் பெண்கள் 11 நாட்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு களத்திற்கு விரைந்த போலீசார் பெண்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். தமிழ்நாட்டில் விஜயின் மாபெரும் அரசியல் வெற்றியை தொடர்ந்து ஆந்திர முன்னாள் முதல்வரின் பேரனும் பிரபல நடிகருமான ஜூனியர் NTR ஆந்திர அரசியலில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக அவர் தொண்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கி பின்னர் அதனை அரசியல் கட்சியாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சிக்காக 2009 தீவிர பரப்புரையில் ஈடுபட்ட ஜூனியர் NTRின் இந்த முடிவு ஆந்திர அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. இலங்கையின் பொலனறுவையில் கால்வாயில் விழுந்த காட்டு யானை சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பரிதாபமாக உயிரிழந்தது. அரலகன்வில் பகுதியில் உள்ள மாதுரு ஓயா நீர்த்தேக்க கால்வாயில் சுமார் 35 வயதுடைய காட்டு யானை ஒன்று தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட போதிலும் நீரில் மூழ்கி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. யானைகளின் பாரம்பரிய வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதும் கால்வாய் கரைகளின் வழுக்கல் தன்மையுமே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என்று மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்து வந்த சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போராட்டங்களையே தனது வாழ்க்கையாக்கிக் கொண்டவர் வாங்சுக். காரணம் என்ன என்று பார்க்கலாம். லடாக்கைச் சேர்ந்த 59 வயதான சோனம் வாங்சுக் ஒரு புகழ்பெற்ற பொறியாளர், கண்டுபிடிப்பாளர் மற்றும் கல்வி சீர்திருத்தவாதி. லடாக்கிய கலாச்சாரம் மற்றும் சூழலுக்கு ஏற்ற நடைமுறை வழி கல்வியை வழங்க 1988 லடாக் மாணவர்களின் கல்வி மற்றும் பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். இவரது ஆபரேஷன் நியூ ஹோப் திட்டத்தின் மூலம் லடாக் அரசு பள்ளிகளில் தோல்வியடைந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பல மடங்கு உயர்ந்தது. குளிர்காலத்தில் வீணாகும் தண்ணீரை சேமித்து செயற்கையான பனிப்பாறைகளை உருவாக்கி கோடையில் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் ஐஸ் தூபி தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். லடாக்கின் கடும் குளிரிலும் உறைந்து போகாத வகையில் புதைப்படிம எரிபொருட்களின்றி சூரிய சக்தியால் இயங்கும் மண் வீடுகளை வடிவமைத்தார். கல்வி மற்றும் சமூக சேவைகளுக்காக இவருக்கு ஆசியாவின் உயரிய விருதான ரமோன் மகசேசே வழங்கப்பட்டது. 2019 ஜம்மு காஷ்மீரிலிருந்து தனி ஒன்றிய பிரதேசமாக லடாக் பிரிக்கப்பட்டது. அதற்கு பின் லடாக்கின் வளங்களை பாதுகாக்கவும் பூர்வக்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் லடாக்கை பழங்குடி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அரசமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையின் கீழ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று காந்திய வழியில் தீவிரமாக போராடி வருகிறார் சோனம் வாங்சுக். கடந்த ஆண்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லிக்கு நடைபயணம் மேற்கொண்ட போது கைது செய்யப்பட்டார். ஜோத்பூர் சிறையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டு 170 நாட்கள் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் மார்ச் 14 அன்று விடுவிக்கப்பட்டார். தற்போது லடாக் உரிமைகளுக்காக மட்டுமின்றி கல்வித்துறை சீர்திருத்தங்களுக்காகவும் தனது உயிரை பணயம் வைத்து தொடர்ந்து போராடி வருகிறார்.